கோவையை அடுத்த நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக கோடை சீசன் களை கட்டியது. சமவெளி பகுதியில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தங்கும் விடுதிகள், காட்டேஜ், உறவினர் வீடுகள் என கூட்டம் நிரம்பி வழிந்தது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க அரசு சார்பில் 1 மாத கோடை விழா நடந்தது. இந்த வருஷம் கோத்தையில 3வது முறையா காய்கறி காட்சி நடத்திட்டு இருக்கோம். கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த காய்கறி காட்சி மிகவும் சிறப்பாக இருந்ததுனால இந்த வருஷம் மேலும் இந்த காய்கறி காட்சியை சிறப்பாக நடத்தணுங்கிறதுல நேத்துல இருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த காடுகளை நம்ம எவ்வளவு பாதுகாக்கணும்ன்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல எப்படி இருந்தது, வளமையா இருந்தது, இப்ப எப்படி காடுகளை அழிஞ்சிட்டு இருக்குன்றத நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஊட்டி ரோஜா பூங்காவில் மலர் கண்காட்சி, தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி, குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் பழ கண்காட்சி, கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சி, ஊட்டியில் படகு போட்டி, சைக்கிள் போட்டி, கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப தூரத்துல வர்றவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கோடை விழாவில் இறுதி கட்டமாக கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் 2 நாட்கள் காய்கறி கண்காட்சியுடன் கோடை சீசன் நிறைவு பெறுகிறது. பசுமை அழகாக வரவேற்பு வளையம், 400 கிலோ குடைமிளகாயில் ரங்கோலி, 12 வகையான காய்கறிகளில் தானியங்கி சுழலும் சக்கரம், 200 கிலோ பீன்ஸ், 800 கிலோ கேரட், 100 கிலோ காலிஃபிளவரில் அமைக்கப்பட்ட தோடர் குடில், 4000 கார்னேஷன் மலரில் அமைக்கப்பட்ட கரடி பொம்மை, காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட இந்திய வரைபடம் என அசத்தலாக இருந்தது. எல்லா மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்காங்க. மெயினா இந்த கேரட் இது ரொம்ப பெஸ்டா இருக்கு. அந்த பூ பொம்மையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. காய்கறிகளை வச்சு புதுமையா கண்காட்சி நடத்திருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து எத்தனை காய்கறிகள் இருக்குன்னு சொல்லி நல்லா காட்டுறோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோடை முடிந்து பள்ளி கல்லூரி துவங்கியுள்ள நிலையில் கோடை வாசஸ்தலமான நீலகிரியில் அரங்கேறிய இந்த இயற்கை கொடை அடுத்த ஆண்டு வரை நம் நினைவில் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.